ஹலோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு டாபிக் அண்ட் நிறைய பேர் அடிக்கடி சர்ச் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் பற்றி தான் வச்சுருக்கேன். இன்வெஸ்டிங், ட்ரேடிங் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ். இப்போ ரீசெண்டாக லாக்டவுன்லாம் முடிஞ்சு அந்த லாக்டவுனில் மக்களுக்கு ஒரு கற்றுக்கிட்ட ஒரு பாடங்களில் ஒன்றான சேமிப்பு ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு நல்ல படம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ் ஹேபிட்ன்றது இருக்குது. அந்த சேவிங்ஸ் ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்க வேண்டியது. ஏன்னா நம்மளோட ஃபியூச்சரில் நமக்கு எப்பவுமே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவிங்ஸ் நம்மளோட நிறைய முக்கியமான தருணங்களை காப்பாற்றக்கூடிய பவர் வந்து அதுக்கு இருக்குது. ஸோ இப்போ சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஹை இன்கம் வச்சுருக்காங்க, ஒரு மிடிலுக்கும் அதிகமான இன்கம் வந்து வச்சுருக்காங்க, ரெகுலராக இருக்குது, ஒரு மந்த்லி இன்கம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அது அவங்க பேங்க்ல ஏதாவது ஒரு சேஃபரான மோடில் போட்டு அதுலேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பர் மந்த் அப்படின்ற மாதிரியோ இல்லை 40,000 பர் மந்த் அப்படின்ற மாதிரியோ அவங்க சம்பாதிக்கும் பொழுது அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு சின்ன ஃபேமிலி அண்ட் ஆல்சோ நார்மல் எக்ஸ்ட்ராடினரி எந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா இவங்ககிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் சேவிங்காக சேர்க்க முடியும். ஸோ அந்த சேவிங்ஸை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமா அவங்களால ஈஸியாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஆனால் அதை விட நமக்கு கம்மியான இன்கம், ஒரு மிடில் இன்கம் ஒரு ஆவரேஜ் இன்கம் பிலோவாக வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பேசிக்காக இவங்க சேர்க்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதோட அது மட்டும் இல்லாமல் மணி ரேட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால இவங்க ஒரு பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் போது அந்த பொருளுக்கான விலை வந்து தட்டிக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கிறவங்க ட்ரேடிங் அண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது அவங்க கிட்ட இருக்க சேவிங்ஸை ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்க்கு எடுக்க முடியும். அந்த இது பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட். அதே மாதிரி இந்த லாஸ்க்கான சான்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் இதை நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது அந்த லாஸஸ்க்கான சான்சஸ் நம்ம குறைச்சி நம்மளோட சேவிங்ஸ்க்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப பிரபலமாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அதை பற்றி நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கும்பொழுது கிரிப்டோ கரன்சிஸ், இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ஹைப் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற முன்னாடி அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட சஜஷன் வந்து சொல்லுவேன். ஸோ அது மட்டும் வச்சு நம்பி வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரிசர்ச் பண்ணி அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நம்பர் செகண்ட் பாயிண்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது கொஞ்சம் அவ்வளோ பிரச்சனைகள் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மில் வைக்க போகிறீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான ஒரு ஷூரிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்குது. ஆனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஃபிட்டாக ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா எடுக்கும்போது அகலக்கால் வைக்கிறத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் லாஸ் ஆகிற பட்சத்தில், ஏன்னா ப்ராஃபிட் தான் வரணுன்ற அவசியம் இல்லை, லாஸுக்கான சான்சஸும் எப்பவுமே இருக்கு. ஸோ சப்போஸ் லாஸ் ஆனாலும் அது உங்களை எந்த விதத்துலையும் வந்து பாதிக்கக்கூடாது. ஸோ அப்படி பாதிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எப்பவுமே அகலக்கால் வைக்காமல் உங்களால் ஒரு அமௌண்ட் லாஸ் ஆனாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னக்கூடிய ஒரு அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு வந்து பண்ணணும். அதனால மூணாவது விஷயம், எக்காந்துக்கு வந்து கேம்பிளிங் அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், மேபி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் கேம்பிளிங்கை விட ஒரு நாலேஜபிளான ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ல நீங்கள் இந்த ட்ரை பண்ணுறதை விட பெட்டர் நீங்கள் ரியல் டைமில் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத பற்றின நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரீடன் டேஸில் வந்து பார்க்கும்போது கிரிப்டோ கரன்சி கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மக்களில் ஒரு நல்லாவே வந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ சில கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ கரன்சிஸ் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸே கூட கொடுக்குது. ஸோ பேசிக்கான நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின், எத்தீரியம் மட்டும் தான் நினச்சிருக்காங்க. ஆனால் 4500க்கு மேற்பட்ட காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எல்லாத்துக்குமே நிறைய போர்ட்ஃபோலியோஸ் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஆர் ட்ரேடிங் வந்து பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். பட் அந்த ட்ரேடிங் மட்டும் தெரியும், ஆனால் அதை பற்றின சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கும். அண்ட் அதோட பேக்ரவுண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், யாரையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கனாமிக் டிப்ஸ் அண்ட் ஆல்சோ
எக்கனாமிக்கலாக அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள் அண்ட் சில குட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலான்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு என் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. டைம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.